திருவண்ணாமலையில் வந்து தீபமேற்றினதை யாரும் போய் எதுவும் சொன்னாங்களா? யாரும் சொன்னாங்களா? வழியே வர்ற மரபை போற்றுகிறாங்க. இந்த மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க. திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து நான் போராடுவேன், அதுக்கு மாண்புமிக்க நீதி வந்து இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து போய் ஏற்றுங்கள்னு சொல்கிறது எப்படி? ஒரு அமைதியாக இருக்கிற சமூகத்தை குலைக்கிறதுக்கான முயற்சியை மதிப்புமிக்க மாண்புமிக்க நீதி செய்கிறது தான் வருத்தமாக இருக்குது. ஆனாலும் என் மக்கள் அதையெல்லாம் கடந்து தங்களுடைய பன்னெடுங்காலமாக ஒருதாய் பிள்ளைகளாக வாழ்ந்து வருகிற அந்த உயர்ந்த உறவு முறையை கடைப்பிடிப்பார்கள். அது தமிழ்நாட்டில் வந்து இந்த பிளவு, இந்த சிதைவு ஏற்படுத்துவது வந்து சாத்தியமில்லை. ஏற்கனவே வந்து இதை நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். கன்னியாகுமரியில் வந்து ஒரே சமூகத்தில் இருக்கிறவங்களை இந்து கிறிஸ்தவர் என்று பிரித்து போட்டது, மற்றபடி இங்கே இந்து இஸ்லாம் என்று பிரித்து போட்டது. ஒரு தமிழ் தேசிய மக்களின் ஓர்மையில் பெரிய எதிரியாக இருக்கிறது சாதி மதம் தான், இந்த உணர்ச்சி தான். அப்போ அதை வீழ்த்தி மேலெழ வேண்டிய தேவை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரில் வந்து தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உறுதியேற்க வேண்டிய ஒரு தேவை உருவாகி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை இனிவரும் தலைமுறையினர் இந்த சாதி மத சகதி அதுக்குள் சிக்கி மூழ்காமல் மேலெழுந்து ஒரு தமிழின ஓர்மையை கடைபிடித்து பிறப்பின் அடிப்படையில் எல்லோரும் ஒன்று, பிறப்பு ஒக்கும் எல்லாரும் உயிருக்கும் என்று போதித்த மறையனுடைய பிள்ளைகள் நாம். அதைத்தான் இந்த உலகில் எல்லா பெரும் மேதைகளும் கற்பிக்கிறாங்க. குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் வரைக்கும் அதுதான். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.